Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜெய்ஷ்-இ-முகமது என்ற தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் தலைவரான மசூத் அசார் ஜமாஅத்-உல்-மோமினாத் என்ற பெயரில் பெண்களுக்கான புதிய பிரிவு ஒன்றை உருவாக்கி அவர்களை தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பிரிவுக்கு பெண்களை சேர்ப்பது குறித்து அவர் பேசிய 21 நிமிட ஆடியோ வெளியான நிலையில் அதில் மசூத் அசார் தனது திட்டம் குறித்து வெளிப்படையாக அறிவித்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. எதிராளிகள் தங்கள் படைகளிலும் ஊடகங்களிலும் இந்து பெண்களை பயன்படுத்தி வரும் நிலையில் அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய பெண்களை முன்னிறுத்துவது அவசியம் என மசூத் அசார் தனது உரையில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பிரிவில் சேரும் ஒவ்வொரு பெண்ணும் தனது இறப்புக்கு பின் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்வார் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்த பிரிவில் சேர்வதற்காக பாகிஸ்தானின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிளைகள் அமைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ள மசூத் அசார் அவை முந்தாசிமா எனப்படும் பெண் பொறுப்பாளர்களால் வழிநடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு தங்கள் தலைவர்களின் மனைவிகள், உயிரிழந்த தீவிரவாதிகளின் உறவினர்கள் மற்றும் ஏழ்மையில் வாடும் பெண்களை சேர்த்துக்கொண்டு அவர்கள் மூலம் புதிய பிரிவுக்கு ஆள் சேர்க்கும் முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. ஆண்களைப் போலவே இந்த பிரிவில் சேரும் பெண்களுக்கும் கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாகவும் முதல் 15 நாட்கள் தௌரா-இ-தஸ்கியா எனப்படும் ஆயுத பயிற்சியும், அதன் தொடர்ச்சியாக தௌரா-அயாத்-உல்-நிசா எனப்படும் மத போதனைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தவிர மசூத் அசார் எழுதிய முஸ்லமான் பெஹனர் என்ற சிறு புத்தகமும் அவர்களுக்கு பாடத்திட்டமாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் இந்த புதிய பிரிவில் சேரும் பெண்கள் தங்கள் கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை தவிர பிற ஆண்களுடன் பேசக்கூடாது என்ற கடுமையான விதிமுறையும் விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஜெய்ஷ் அமைப்பு ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளுக்காக ரகசிய ஆன்லைன் வகுப்புகளையும் தொடங்கியுள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மசூத் அசாரின் சகோதரி சமைரா உம்மே மசூத் என்ற பெயரில் வாரத்தில் 5 நாட்கள் இந்த வகுப்புகளை நடத்துவதாக பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மசூத் அசாரின் குடும்ப உறுப்பினர்கள் பலரும் ஜெய்ஷ் அமைப்பில் தலைமை பொறுப்புகளை வகித்து வரும் நிலையில் பெண்களை வைத்து புதிய பிரிவை உருவாக்குவதன் மூலம் மசூத் தனது அமைப்பின் சக்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக உளவு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. ஏற்கனவே ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு இந்தியாவை குறிவைத்து பல்வேறு தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் அந்த அமைப்பின் தற்போதைய முயற்சி இந்தியாவுக்கு மட்டுமின்றி தெற்காசிய பிராந்தியத்திற்கே மிக பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.